இன்றைக்கி மட்டன் சேர்த்து சேப்பக்கிழங்கு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அடிக்கடி செஞ்சு பார்ப்பீங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆனதும் மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் கொஞ்சம் எலும்போடு சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து வந்ததும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற சேப்பக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேப்பக்கிழங்கு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதை வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து மூடி போட்டு 25 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அப்பப்போ ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போது அரை கப் அளவு தேங்காய் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். லெமன் சைஸ் புளி கரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம மட்டன் சேப்பக்கிழங்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.